எக்ஸாக்டா நவம்பர் 4th ட்ரம்ப் வின் பண்ணதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கோல்டு க்ளோஸ் டு 6% கரெக்ட் ஆயிருக்கு. இது ஏன்னா யுஎஸ் எலெக்ஷன்ல யாரு ஜெயிப்பான்னு தெரியல. பிளஸ் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் லைக் ரஷ்யா உக்ரைன் அண்ட் ஈரான் இஸ்ரேல் வார். சோ எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் சேஃபான இன்வெஸ்ட்மெண்டான கோல்டு அதிக அளவு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கோல்டு ரீசென்ட் டைம்ஸ்ல பயங்கரமா மேல போயிருக்கும். இப்ப ட்ரம்புடைய விக்டரிக்கு அப்புறம் எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. கூடவே அவர் இந்த வார கண்டிப்பா நிறுத்திடுவேன்னு சொல்லியிருக்காரு. சோ எல்லா இன்வெஸ்டர்ஸும் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை யூஎஸ் டாலருக்கு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால யூஎஸ் டாலர் லாஸ்ட் 6 months இல்லாத அளவுக்கு ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் ரீச் ஆயிருக்கு. சோ முதல்ல டிமாண்ட் கோல்டுக்கு இருந்துச்சு, இப்ப டிமாண்ட் யூஎஸ் டாலருக்கு இருக்கு. சோ பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா இங்க மூவ் ஆகுது. இதே மாதிரி 2016லயும் ட்ரம்புடைய விக்டரிக்கு அப்புறம் கோல்டு க்ளோஸ் டு 17% கரெக்ட் ஆச்சு. பட் அப்போ சினாரியோவே வேற. யுஎஸ் அண்ட் குளோபல் எக்கனாமி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபெட் ரேட் ஹைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ யுஎஸும் சரி குளோபல் எக்கனாமியும் சரி நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபெட் ரேட் ஹைக்க குறைக்க தான் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா 2016 கம்பேர் பண்ணும்போது 17% விழுந்துச்சு இல்லையா, அந்த அளவுக்கு விடாது, அதுல இருந்து பாதி தான் விடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.